புதிதாக 4 செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 6 செமிகண்டக்டர் ஆலைகளை செயல்படுத்தும் பணி பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் மேலும் 4 செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பஞ்சாப், ஆந்திரா, ஒடிசா ஆகிய 3 மாநிலங்களில் சுமார் 4600 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் சுமார் 2000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் ஏராளமான மறைமுக வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சாலைகளில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ், போர்டு உள்ளிட்டவற்றை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் சாலைகளில் சட்டவிரோதமாக அரசியல் கட்சியினர் வைக்கும் பதாகைகள், பிளக்ஸுக்கு தடை விதிக்க கோரி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அருளரசன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ், போர்டுகள், பதாகைகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிளக்ஸ், போர்டுகளால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இருந்து இழப்பீடு வசூலிக்க உத்தரவிட நேரிடும் என்றும் கண்டித்தனர். அத்துடன் தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ், போர்டுகளை தாமதிக்காமல் அகற்றி அதன் நிலவர அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதிக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் வீடு தேடி சென்று மூதாட்டிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி நலம் விசாரித்தார். இந்த திட்டத்தின் கீழ் தனியாக வசித்து வரும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்தப்படுகிறது. முதல்வர் வருகை தாயுமானவர் திட்டம் குறித்து பேசிய பயனாளிகள் ரேஷன் பொருட்களுக்காக இனி மணிக்கணக்கில் நிற்க தேவையில்லை என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரொம்ப லைன்ல நின்று நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினவராது கூட வந்துடுவேன். ஒரு நேரத்தில் பசங்களை விட்டுட்டு யாராவது பசங்களை விட்டு மயக்கம் வச்சு கூட விழுந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ரேஷன் அரிசிலாம் கிடைக்குதாம்மான்னு உங்கள் புண்ணியத்தில் நல்லா கிடைக்குது எனக்கு எல்லாம் அப்படின்னு கேட்டேன். சிஎம்ஏ நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ மகிழ்ச்சி! இது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவர் வந்து வீடு தேடி எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதியோர் காசு வாங்குறீங்களான்னாரு. மகளிர் காசு வாங்குகிறேன் சார், வாங்குகிறேன். அந்த நீங்கள் வீடு தேடி வந்து கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா ஒரு ஆள் வரணும் போகணும், அது முடியாமல் வந்து இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு கொஞ்சம் லைன் நிற்கணும், வெயில் அடிக்கும், கொஞ்சம் மயக்கமாக வரும். இப்போ அதெல்லாம் தேவையில்லைல்ல. அதனால் இப்போ ஐயோ வெயிலாக இருக்குன்னு போக முடியாது, யார் வாங்குறதுன்னு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. வீடு தேடி வருதுல்ல, ரொம்ப சந்தோஷம். மாத்திரை மருந்து கூட எனக்கு வீடு தேடி வருது, ரொம்ப சந்தோஷம். மாற்று சக்தி அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என கூறி மதுரையில் நடைபெறவுள்ள தவேக 2வது மாநாட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் தங்கள் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழக மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நமது குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதுதான் இந்த மாநாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என்றும் மாற்று சக்தி நாம் அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் அவர்
விஜயகாந்தை மானசீக குருவாக அறிவித்தால் அவரது புகைப்படத்தை தவிக தலைவர் விஜய் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலம் சோரமங்கலம் அம்மாபாளையம் பகுதியில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, எம்ஜிஆரை மானசீக குருவாக சினிமாவிலும் அரசியலிலும் விஜயகாந்த் அறிவித்ததாக தெரிவித்தார். கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலையும் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான். அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்கள் மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமாக படம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்தில் பயன்படுத்துவதை நாங்கள் இல்லை, எங்கள் கடைக்கோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அரசு கல்லூரி மாணவர்களுக்காக லேப்டாப் கொள்முதல் செய்யப்படும் நிறுவனம் இந்த மாத இறுதிக்குள் தேர்வு செய்யப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு டேப் அல்லது லேப்டாப் வழங்க அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான டெண்டரை தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் வெளியிட்டிருந்தது. டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்களில் டெல் நிறுவனம் 40,828 ரூபாயும், ஏசர் நிறுவனம் 23,385 ரூபாய்க்கும் லேப்டாப்களை வழங்குவதாக ஒப்பந்தம் கோரியுள்ளது. அதன்படி இந்த மாத இறுதிக்குள் நிறுவனத்தை தேர்வு செய்து லேப்டாப்களை கொள்முதல் செய்வதற்கான ஆணை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 2 மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் பரணி. இவர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் கல்லூரிக்கு நாட்டு வெடிகுண்டு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவர்கள் திரியை இழுத்ததில் நாட்டு வெடிகுண்டு பெரும் சத்தத்துடன் வெடித்தது. இதில் அங்கிருந்த மாணவன் மாதவனின் கை முற்றிலும் சிதைந்தது. மற்றொரு மாணவரான முரளி கார்த்திக்கின் கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு வேலை வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டு உட்கார நேரம் என் பையனுக்கு ஒரு வெடிகுண்டு பயங்கரமாக வெடிச்சிருக்குங்க. அந்த நாட்டு வெடிகுண்டுன்னு சொல்லிக்கிறாங்க அங்கே. ஏன்னா கை ஃபுல்லாகவே செதஞ்சிட்டுங்க. அவன் எல்லாம் எழுதவே முடியாது, நம்ம படிக்க முடியாது. அவன் லைஃப்பில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் பிள்ளைக்கு நல்ல முதலமைச்சர் அவர்கள் பார்க்கணும் சார். இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது எந்த பிள்ளைங்களுக்கும் சார். அவன் என்ன வெங்கடேஷுங்கிற பையன் பேரை சொன்னான். அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு அப்படிங்க. நான் லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டுட்டு வந்து உட்காரதாம செஞ்சேன். திடுதுப்புன்னு வெடிச்சிட்டு நான் மட்டும்தான் இருந்திருக்கேன் அந்த இதில். கவர்மெண்ட் இனிமேல் அவன் லைஃப்பில் இப்போ தான் படியை எடுத்து வைக்கான் சார். எங்கள் வீட்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரியாக வரணும்னு நினைக்கிற பையன். இனிமேல் எங்கள் லைஃபே அவன் தான். அவனோட எதிர்காலம் என்ன ஆச்சு சார்? கவர்மெண்ட் இவனுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை ஏதாவது போட்டு கொடுங்க சார். சின்ன ஒரு விரல் லைட்டாக ஒரு அடிபட்டிருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இவ்வளோ இதெல்லாம் சொல்லலை. அவன் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே 2 மணிக்கு தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவன் 12:40 அவனுக்கு லஞ்ச் அவர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் லேட் ஆகி தான் எனக்கு சொல்லியிருக்காங்கங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காதலை முறித்ததால் தனிமையில் இருந்த வீடியோவை அனுப்பி இளைஞர் மிரட்டல் விடுப்பதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். கல்லூரி முதல்வர், நண்பர்கள், பெற்றோர், உறவினர்களுக்கு அந்தரங்க வீடியோவை அனுப்பி மிரட்டல் விடுக்கும் நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதுகுறித்து தட்டி கேட்ட தனது குடும்பத்தினரையும் இளைஞர் அரிவாளால் தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என் அப்பா அம்மா வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வீடியோவாக வந்து சென்ட் பண்ண ஆரம்பித்தான். நாங்கள் இதை அவங்க வீட்டில் இருக்க அவங்க அக்கா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் நம்ம சொன்னோம். காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிடலான்னு தான் போனோம். ஆனால் வந்து அதுக்குள்ள அவன் அருவாலாம் எடுத்து எங்களை தாக்க பார்த்தான். கையெல்லாம் வெட்ட பார்த்தான். நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம். அப்புறம் கயிறை கீழே போட்டு கல்லை எடுத்து அடித்தான். என் கூட பிறந்த அக்காவுக்கு தலையில அடிபட்டு இந்த கேப்ல அவளோட அக்கா வந்து
ஸ்கூட்டில இருந்த லேப்டாப் ஃபோனையும் எடுத்துன்னு போய் மறைச்சிட்டாங்க. அது கொடுக்கற வரையும் நாங்க போக மாட்டோம்னு சொன்னோம். உங்களால முடிஞ்சது நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, நீங்க எங்க போறீங்களோ போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க திமிரா பேசினாங்க. 2 நாள் ஆகுது வந்து கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. ஆனா இதுவரை எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. மதுரை மாநகராட்சியில் அரங்கேறிய 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரெங்கராஜன், சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டு 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் அளித்த வாக்குமூலத்தில் மாநகராட்சியின் முக்கிய அதிகார மையங்களை சேர்ந்த 2 பேர், 3 கவுன்சிலர்கள், அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய உதவி ஆணையர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. கண்ணனின் வாக்குமூலத்தை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தூத்துக்குடி சென்று சுரேஷ்குமாரை கைது செய்து மதுரை அழைத்து வந்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரபல நகைக்கடைக்குள் பட்ட பகலில் துப்பாக்கி முனையில் ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடைக்குள் மாஸ்க் அணிந்து கொண்டு அடுத்தடுத்து புகுந்த 5 பேர் திடீரென துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டினர். திடீரென துப்பாக்கியால் சுட்டு கையில் கிடைத்த தங்கம் உள்ளிட்ட நகைகளை கொள்ளையடித்தனர். தப்பி ஓடிய நிலையில் துப்பாக்கி சூட்டில் துணை மேலாளர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் நகைக்கடையை சுற்றி கவச உடையுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிந்ததால் அப்பகுதியே பரபரப்பாக மாறியது. கொள்ளையர்களை பிடிக்க 10 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை ஹைதராபாத் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.